ஹலோ கைஸ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எம்கே எடிட் கிரியேஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க இப்போ டிஸ்ப்ளேல பார்த்துக்கிட்டு இருக்க மாரியான அம்பேத்கர் பர்த்டேக்கு ஒரு சூப்பரான பேனர் எடிட்டிங்க எப்படி பிக்ஸார்ட் டிசைன் பண்றது அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டன பார்த்தீங்கன்னா, தட்டி விட்டுருங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன மேல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க எடிட்டிங்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிக்ஸார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் எ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில மேல வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணி மேல நெறைய கலர் இருக்கும். அதில ஒயிட் கலர் பேக்கிரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, டூல்ஸ்ன்னு இருக்கும். அந்த டூல்ஸ வந்து கிளிக் பண்ணி மேல உள்ள அந்த கிராப் போயிட்டு, இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டோரின்னு ஒரு சைஸ் இருக்கும். அந்த சைஸ கிளிக் பண்ணி மேல உள்ள டிக் ஐகான பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கீழ ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா, ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதில போயிட்டு நமக்கு தேவையான இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்துட்டு, அந்த சைஸுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் சைஸுக்கும் கரெக்ட்டா வந்து செட் பண்ணிட்டு, கரெக்ட்டா இருக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, செட் பண்ணிட்டு, இதில பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி அத கீழ எடுத்துட்டு வந்துருங்க. இத கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, இத தான் நம்ம சென்டர்ல வைக்க போறோம். இந்த இமேஜ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த சென்டர்ல வந்து செட் பண்ணிட்டு, கரெக்ட்டா இருக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு, மேல உள்ள அந்த எரேசர் ஐகான வந்து கிளிக் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா, ஹார்ட்னஸ வந்து கம்மியா வச்சுட்டு, மேல உள்ள சைஸ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, கீழ உள்ள அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் கரெக்ட்டா வந்து. அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து எரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா, எரேஸ் பண்ணியாச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த சென்டர்ல வந்து செட் பண்ணிட்டு, அடுத்த இமேஜ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, அதே ப்ராசஸ் தான். எரேசர் ஐகான் போயிட்டு, அந்த ஹார்ட்னஸ கம்மியா வச்சுட்டு, சைஸ இன்க்ரீஸ் பண்ணிட்டு, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எரேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ள அந்த இன்னொரு இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா, இதே ப்ராசஸ் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா, எரேஸ் பண்ணிட்டு, மேல உள்ள அந்த டிக் ஐகான கிளிக் பண்ணி, பின்னாடி எடுத்துட்டு வந்துட்டு, அத மூவ் டவுன் குடுத்து, பின்னாடி கொண்டு போயிருங்க. மேல உள்ள அந்த லேயர குடுத்து, மூவ் டவுன் குடுத்து, பின்னாடி எடுத்துட்டு போயிருங்க. எடுத்துட்டு போயிட்டு, கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். கீழ பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பிஜின்னு இருக்கும். அதில ரிமூவ் பேக்கிரவுண்ட குடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். இதில எரேசர் ஐகான கிளிக் பண்ணி, அதே ப்ராசஸ் தான். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எரேஸ் பண்ணிட்டு, மேல இருக்க டிக் ஐகான குடுத்தீங்கன்னா, குடுத்துட்டு, இதில பார்த்தீங்கன்னா, மேல லேயர் இருக்கும். அத குடுத்து மூவ் டவுன குடுத்தோம் அப்படின்னா, பின்னாடி போயிரும் இமேஜ். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, செட் பண்ணிக்கோங்க. 3 இதையும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செட் பண்ணிட்டு, கீழ இருக்க இந்த இமேஜ வந்து கிளிக் பண்ணி, இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ வந்து கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, செட் பண்ணிக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. பிஎன்ஜி அந்த இமேஜ் வந்து எடுத்துட்டு வந்துட்டு, இதில கிராப் போயிட்டு, இதில அந்த இத மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி மேல டிக் ஐகான குடுத்தோம் அப்படின்னா, கிராப் ஆயிரும். இத எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கீழ வந்து கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல. செட் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதில போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து எடுத்துக்கோங்க. இத பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்ஜி இதில உள்ள இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கா குடுத்துருக்கேன். நீங்க இத வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, செட் பண்ணிட்டு, மேல உள்ள அந்த டிக் ஐகான பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதே ஆட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி, இதில ஒரு 3 இமேஜ் பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, அந்த லைட் பிஎன்ஜியும், அந்த பெரியார் பிஎன்ஜியும், அந்த ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் இருக்கும். இதில அந்த லைட் பிஎன்ஜி எடுத்துட்டு வந்துட்டு, கீழ வந்து ஸ்க்ரால் பண்ணி, இதில பிளெண்டுக்கு போயிட்டு, ஸ்க்ரீன வந்து செட் பண்ணிட்டு, இதில அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த லைட்டோட சேர்ந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதில மேல அந்த லேயர கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ரைட் சைட்லயும் கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அந்த பெரியார் இமேஜ் வந்து நம்ம செட் பண்ணணும். இத பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடு மேல கார்னர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செட் பண்ணணும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு பிஎன்ஜி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இத பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பூஜிக்கு போயிட்டு, ரிமூவ் பேக்கிரவுண்ட குடுத்தோம் அப்படின்னா, ரிமூவ் ஆயிரும் பேக்கிரவுண்டு. இத பார்த்தீங்கன்னா, மேல உள்ள அந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல பார்த்தீங்கன்னா, செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு, இவரோட இமேஜ பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டு,
இது வந்து லேயரை கிளிக் பண்ணி மூவ் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா மூவ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்துடும். முன்னாடி கொடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ள அந்த எரேசர் ஐகானை மறுபடியும் வந்து கிளிக் பண்ணி இதில் ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த உள்ள செட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே வந்து செட் பண்ணிடுங்க. உள்ளே வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஜெய்பீம்ங்கிற அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மேலே அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இதுக்கு செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே பிளெண்டுன்னு இருக்கும். அந்த பிளெண்டுக்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு இருக்கும். அந்த ஓவர்லே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு கரெக்டாக செட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் மறுபடியும் ஆட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி 3 இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என் இமேஜ், ஒரு புத்தர் இமேஜ், இதில் அம்பேத்கர் சைன் போட்ட மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் நான் எடுத்திருக்கேன் பிஎன்ஜியா. அதை வந்து எடுத்துட்டுருக்கேன். எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே வந்து நான் அதை செட் பண்ணிக்கிறேன். இன்னுமே கரெக்டாக வந்து குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு கீழே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு அந்த புத்தர் இமேஜை கிளிக் பண்ணி கிராப் போயிட்டு கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணி இதில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் இமேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதில் ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அந்த இடத்துல கார்னரில் செட் பண்ணிவிட்டு இந்த எரேசர் ஐகானை கிளிக் பண்ணி இதில் தேவையில்லை அந்த கீழே இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எரேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக அதை ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் இன்னுமே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ. இனிமே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குல்ல இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா என் இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து. என் இமேஜ் வந்து நான் எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். கீழே கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் இமேஜையும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும். அதில் போயிட்டு என்னோட சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த டிக் ஐகானை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக செட் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடு வந்து கரெக்டாக வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பேனர் வந்து நம்ம பிக்சார்ட் ஆப்பில் டிசைன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னா மேலே உள்ள அந்த டிக் ஐகானை கிளிக் பண்ணி இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ட்ராவுன்னு இருக்கும். அதை போயிட்டு இதில் 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் இமேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டாட்டா பை பாய்.